Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸில் யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவாக நம்மக்கிட்ட நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ I'll tell you what are the articles you have to read and what is the gist of those articles, okay? So without any further delay, let's get into today's video. So let's look at the first article of today. இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, the state of India's poor must be acknowledged. அதாவது இன்னமுமே நம்மக்கிட்ட காங்க்ரீட்டாக ஒரு ஃபிகர் கிடையாது. இந்தியாவில் எவ்வளோ பேர் புவர்னா என்ன, எவ்வளோ ருப்பீஸ்க்கு கீழே சம்பாதிக்கிறாங்க ஒரு நாளைக்கு, அவங்களுக்கு வருமானம் இதுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்க புவர். அந்த மாதிரி இன்னமுமே எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் இல்லை. எவ்வளோ பேர் அப்ஜெக்ட் பாவர்ட்டியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஜஸ்ட் அபவ் த பாவர்ட்டி லைன் இருக்காங்க, இந்த ஃபிகர்ஸ் இன்னமுமே நம்மக்கிட்ட தெளிவாக இல்லை. இந்தியாவில் முதல்ல பாவர்ட்டியை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும், ஒத்துக்கணும். அப்போ தான் இந்தியா இவ்வளோ பேரை இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பேரை மீட்டிருக்கு பாவர்ட்டியிலிருந்து அப்படின்னு நம்மளால் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டோ ஒரு ஃபிகர்ஸோ நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கிளோட ஜஸ்ட். ஸோ we have to first get the numbers right which settle the question of which class needed maximum attention. பாவர்ட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க, நிறையா பேர் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கவங்க, 3 வேளையில் ஒரு வேளை கஷ்டப்படுறவங்க, 2 வேளை சாப்பாடு கிடைக்கும் ஒரு வேளை உண்டோ இல்லையோன்னு தெரியாதவங்க, மற்றவங்க 3 வேளையும் சாப்பாடு இருக்குது ஆனால் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டெல்லாம் கிடையாது, வெறும் ரேஷன் சாப்பாடு, ப்ரோட்டீன் டயட்டோ இல்லை ப்ரோட்டீனோ இல்லை விட்டமின்ஸோ அவங்க உடம்புல சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி இருக்கவங்க, இந்த மாதிரி வேரியஸ் கிளாஸஸ் இருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுதுன்னா அதில் யாருக்கு அதிக அட்டென்ஷன் போகணும் அப்படிங்கிறது இன்னமுமே நமக்கு தெரியலை. ஸோ we have to acknowledge that they exist அப்படிங்கிறத சொல்கிறாங்க. If the World Bank, according to World Bank, $2 poverty line might be inadequate, but it will be a start higher than the last line proposed by Rangarajan committee. Rangarajan committee என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 32 rupees or 33 rupees அப்படின்னு ஒரு லைன் வைக்கிறாங்க. ஆனால் வேர்ல்டு பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு $2 கம்மியாக யாருக்கு வருமானம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தே ஆர் செட் டு பி இன் வெரி புவர் சிச்சுவேஷன் ஆர் தே ஆர் செட் டு பி இன் பாவர்ட்டி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Coming to terms with how low India's median income is would disrupt carefully constructed ride about the biggest or largest in the world. 2013 படி பார்த்தோம் அப்படின்னா India stood at 99 among 131 countries with a median of $616 per annum. It was the lowest among BRICS countries and fell in the lower middle income country bracket. So India பார்த்தீங்க அப்படின்னா 131 countries எடுத்துக்கிட்டோம்னா it is in the rank of 99. அப்படி இருக்கும்போது we have to first make sure how many people are thereங்கிறது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. First of all, we have to collect 3 important data. If 3 important India's poor need to be acknowledged if they have to be lifted. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை நம்ம வறுமையிலேருந்து தூக்கணும் அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபால் இன் மந்த்லி பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபால் ஆயிருக்கு. 1972 அப்புறம் 2017 தான் ஃபால் ஆயிருக்கு. ஓகேயா? தென் ஃபால் ஆஃப் இந்தியா இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் டு சீரியஸ் ஹங்கர் கேட்டகரி. இந்தியாவில் நிறையா பேர் இன்னமுமே பசி அப்படிங்கிறத வச்சு நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணரணும். அடுத்தது இன்க்ரீஸ்டு மால் நியூட்ரிஷன், இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி, மெட்டர்னல் ஹெல்த், இதுக்கெல்லாம் இன்னமுமே போகலை, நம்ம அட்டென்ஷன் கொடுக்குற அட்டென்ஷன் பத்தலை அப்படிங்கிறத we have to accept. India sliding in the sustainable development goals by at least 2 ranks. If we do not bother to know of the increased numbers sliding into poverty, எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு வறுமையில் விழறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலனா நம்மளால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டே பிடிக்க முடியாது கடைசி வரைக்கும். In 2019 we know Global Multidimensional Poverty Index or MPI, நீங்கள் யூபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க. அதில் இந்தியா lifted 271 million citizens out of poverty from 2006 to 2016 அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறோம். இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ப்ரவுட் மொமெண்ட்டாக இருந்தது. ஓகே, பட் International Monetary Fund, Hunger Watch, SWAN and several other surveys showed a decided slide. அதாவது இப்போ இருக்க கண்ட்ரீஸில் நம்ம இப்போ பண்ணியிருக்க க்ரோத், அதாவது 2006லேருந்து 2016லேருந்து நம்ம எவ்வளோ பேரை பாவர்ட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற இந்த க்ரோத்தே பத்தாதுங்கிறது தான் உண்மை. The number of poor in India on the basis of an income of less than $2 per day or less in purchasing power parity has more than doubled
அதாவது 134 மில்லியன் இப்போ இருக்கும், எங்கே 60 மில்லியன்லேருந்து இன் ஜஸ்ட் 1 இயர், ஒரு வருஷத்தில் எவ்வளோ பேர் ஏழையாக இருந்தாங்களோ அது 2 மடங்கு ஆயிருக்கு பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக் இன்டியூஸ்டு ரெசெஷன். இப்போ இருக்கிறது பத்தாதுன்னு இப்போ இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் இதனால வந்து டெய்லி வேஜ் லேபரர்ஸ் எவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க, மைக்ரண்ட் லேபரர்ஸ் எவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். In 2020, India contributed 57% of the growth of global poor. எவ்வளோ poor people அவங்களோட growth இருக்கோ அதுக்கு 57% contribute பண்ணது இந்தியா மட்டும்தான். 59.3% to the global middle class that slid into poverty. நேற்று வரைக்கும் மிடில் கிளாஸ் இருந்தாங்க, இந்த பேண்டமிக்னால வேலை போச்சு, சம்பளம் இல்லை, அதாவது டெய்லி லைஃப் எஃபெக்ட் ஆனதுனால எவ்வளோ பேர் மிடில் கிளாஸ்லேருந்து லோவர் கிளாஸ்க்கு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது இந்தியா 59%. The last time India reported an increase in the poverty was the first 25 years after independence. அதாவது growth இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் we were in the very என்ன சொல்கிறது ஒரு பேபி டெமோக்ரஸியாக இருந்தப்போ கடைசியாக இந்த அளவுக்கு நம்ம பாப்புலேஷன் புவராக இருந்திருக்கு. From 1951 to 74 the population of poor increased from 47 to 56%. So India is again a country of mass poverty after 45 years. இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம இவ்வளோ வருஷம் எழுத்த எஃபர்ட், இவ்வளோ பேர் நம்மளை என்ன சொல்கிறது இவ்வளோ பாலிசிஸ் போட்டு இவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியும் கூட இன்னமுமே நம்ம இண்டிபெண்டன்ஸ் அப்போ என்ன ஒரு ஸ்டேஜில் இருந்தோமோ பாவர்ட்டி ரிலேட்டடாக அந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், நம்பர் ஆஃப் பில்லியனியர்ஸ் இன் இந்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், பட் irrespective of all that the poor people number is still increasing. Urgent solutions are needed within, and starting point of that would be only when we know how many are poor. எவ்வளோ பேர் தான் புவராக இருக்காங்க. Okay, Suresh Tendulkar committee reported a line of 816 per capita per month for rural India and 1000 for urban India. இது வைஸ் பார்த்தோன்னா இந்தியாவில் 25% ஆஃப் த பாப்புலேஷன் புவராக இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ரங்கராஜன் கமிட்டின்னு ஒன்று வந்தது 2014. நம்பர் ஆஃப் புவர் வேர் 29.6% பேஸ்ட் ஆன் த பீப்புள் ஸ்பெண்டிங் below 47 rupees a day and 32 rupees in villages. ஸோ இது ரங்கராஜன் கமிட்டி. அதுக்கு முன்னாடி டெண்டுல்கர் கமிட்டின்னு ஒன்று இருந்தது. வேர்ல்டு பேங்க் சொல்கிறது $2 per day. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. இன்னுமே இந்தியாவில் ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் திஸ் இஸ் வாட் இஸ் பாவர்ட்டி, பிலோ திஸ் இஸ் கால்ட் அஸ் புவர் பீப்புள் அப்படின்னு ஒரு அக்ரீடு கன்சென்சஸ் கிடையாது. Spain has accorded security to its gig workers by giving delivery boys the status of worker. அவங்கள நம்ம ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு பிஎஃப் கொடுக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தே ஆகணும், அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கிரீவன்ஸ் ரிட்ரெஸ் பண்ணுறதுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸே நிறைய பேர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்ப புவராக இருக்கும். ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸ் நடக்கும், லேபர் கோட் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு அன்ஆர்கனைஸ்டாகவே ஒரு கண்ட்ரி ஒரு மெஜாரிட்டி போர்ஷன் ஆஃப் த பீப்புள் அன்ஆர்கனைஸ் செக்டார்லேயே இருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி முதல்ல பண்ணுறது நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ ஏதாவது கேஷ் ட்ரான்ஸ்ஃபர், அர்ஜென்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணுறோன்னா எவ்வளோ பேருக்கு அது தேவை, எவ்வளோ பேருக்கு அது தேவையில்லை, அதெல்லாம் தெரியவே தெரியாது. யூனிவர்சல் பிடிஎஸ் மாதிரி எல்லாருக்கும் காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம்னாலும் சரி, உனக்கு மாதத்துக்கே 1000 ரூபா தான் சம்பளம்னாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் 10 கிலோ அரிசி ஃப்ரீன்னு நம்ம தேவையில்லாமல் நம்மகிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் வேஸ்ட்டு தான் பண்ணுவோமே தவிர டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு அது போய் சேராது. So what we have to do is India has clocked a massive rise in the market capitalization and the fortunes of richest Indian corporates. இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த பாவர்ட்டியை குறைக்கிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஃபைனலாக வந்து we know that late Arjun Sen Gupta, chairman of National Commission for Enterprises, அவர் மூலியமாக தான் we enacted the Unorganized Sector Social Security Act. At the time his conclusions were ignored. 77% வந்து மார்ஜினலைஸ்டாக இருக்காங்க. அதுலேயும் 25.5 அதில் 25% வந்து ரொம்ப சிவியராக மார்ஜினலைஸ் ஆகப்பட்டிருக்காங்கன்னு அவர் அப்போ சொன்னப்போ நம்ம எடுத்துக்கல. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இட்ஸ், அதுவும் இந்த பேண்டமிக் டைமில் த கியூ ஃபார் பிரெட் சீக்கர்ஸ் இஸ் வெரி லாங். த மேசிவ் ஸ்லைட் இன் டு பாவர்ட்டி தட் இஸ் கிளியர் இன் டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் சர்வேஸ் அண்ட் anecdotal எவிடன்ஸ் மஸ்ட் பி met with institutional response. இவ்வளோ பேர் பாவர்ட்டியில் இருக்காங்களா, அவங்கள நம்ம இவ்வளோவா குறைக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ பண்ணோம், இதுக்கான ஸ்கீம்ஸ் இது, இந்த அளவுக்கு வெரி லோவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நம்ம பண்ணலாம். ஏன் கவர்மெண்ட் ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்குது, ஏன் யூனிவர்சல் பேசிக் இன்கம் நம்ம தரமாட்டேங்கிறோம்? இல்லை வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா வைரஸ் டைமில் எல்லா கண்ட்ரீஸ், ஆல் த மேஜர் கண்ட்ரீஸ் தே மேட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் டிரெக்ட்லி டு த பேங்க் அக்கௌண்ட். நம்மளால் ஏன் அதை இன்னும் பண்ண முடியல? பிகாஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. கோஸ்ட் பெனிஃபிஷரிஸ் அதில் ஒரு 20% இல்லை 10%னா கூட அவ்வளோ காசுமே வேஸ்ட். இந்தியாவோட
பாப்புலேஷன் இவ்வளோ ஹியூஜாக இருக்கும்போது அதில் 10%ங்கிறது இட் வில் பிகம் அ வெரி பிக் அமௌண்ட். கொடுத்தவங்க கிட்ட திரும்ப காசு கொடுங்கன்னு நம்மளால் போய் கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டேட்டா இல்லாதனால தான் நம்மளால் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரோ அர்ஜென்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரோ பண்ணவே முடியலை. The government must girdle up and unflinchingly qualify the slide from the fastest growing economy with the largest rise in the number of poor people. இந்த பேரை நம்ம மாற்றியே ஆகணும். இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே சமயம் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் ஸ்லைடிங் இன் டு பவர்ட்டி. இது ஒரு சைடு நடக்குது, அது ஒரு சைடு நடக்குது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பேரடாக்ஸ் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடாது. It is abject poverty we are talking about. Almost subhuman level of existence. ஏதோ கிடைக்கிறத வச்சுட்டு ஒரு க்ளீனான வாட்டர் கூட குடிக்க முடியாமல், ஒரு க்ளீனான ஏரை சுவாசிக்க முடியாமல், ஒரு 3 வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் டெமோக்ரஸியில் இஃப் பீப்புள் ஆர் லிவிங் லைக் திஸ் அப்படின்னா இட் இஸ் இது என்ன சொல்கிறது, நம்ம கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஒரு 50 years 100 years கழிச்சு இப்படி இருப்போம் அப்படின்னு நினச்சி இந்த கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ண அந்த ஃபோர் ஃபாதர்ஸ்க்குலாம் நம்ம செய்கிற அவமானம் மாதிரி அப்படிங்கிறாங்க. Majority of fellow Indians we cannot continue to be blase about. Counting them would be a much needed start to convey that each life matters. So first எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்க நினச்சோன்னாலே இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களா, அப்போ கண்டிப்பாக நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் will take a step. So first of all find how many people are in poverty. அதுதான் இந்த ஆர்டிக்கலோட ஜிஸ்ட். ஓகே, moving on to the next one with Raisi in the saddle, the road ahead for Iran. இது again Iranian politics பற்றி பேசுது. இப்போ வந்து this hardliner, he was head of Iran's judiciary, Ibrahim Raisi. He won the presidential election with 61.95% vote. ஆனால் வந்து the voter turnout பார்த்தீங்க அப்படின்னா it is one of the lowest in Iran elections that held so far. So what we have to do, இவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இவருக்கு உண்மையிலே பவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஓரியன்ட். நமக்கு வந்து இப்போது நீங்கள் ஐஎஃப்எஸ் அது ஏதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் எவ்வளோ தூரம் உங்கள் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்காக கேட்பாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் இந்த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, moving on to the next important articles. Families who lost breadwinners in COVID-19 need supportive policies and safety net. ரீசெண்டாக சென்டர் என்ன சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் கிட்ட அப்படின்னா, கோவிடில் இறந்த ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறதுங்கிறது முடியாத வேலை, அந்த அளவுக்கு we don't have money அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டாக இருக்குது. அப்படி initially asserting that such payments were beyond the government's affordability, although that the provision in Disaster Management Act for compensation externalizing the pandemic as global ongoing event, the Home Ministry has now averted that the issue is matter in which funds were to be put use. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட அவ்வளோவா காசு இல்லை, லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்குது, இப்போ வந்து நாங்கள் இருக்கிற காசை வச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம இன்னும் ரெனோவேட் பண்ண முடியுங்கிறத ஃபோக்கஸ் பண்ண முடியுமா, இல்லை இறந்தவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா, அதாவது ஆல்ரெடி இறந்துட்டாங்க நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுறதா, இல்லை இனிமேல் யாரும் இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான் போயிட்டுருக்கு. லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ அதை வந்து ஒரு ஆர்குமெண்ட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா, அந்த ஆத்தர் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க, சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு இவ்வளோ கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது, அதை கொஞ்சம் நேரம் நம்ம பாஸில் போட்டுட்டு பீப்புள் லைஃப்ஸ் ஆர் அட் ஸ்டேக், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்ல அப்படிங்கிறது இவரோட ஆர்குமெண்ட்டாக இருக்குது. யூ கேன் டேக் போத் த ஸ்டாண்ட்ஸ், எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் ஜஸ்ட் மேக் ஷுர் தட் யூ கேன் சப்ஸ்டான்ஷியேட் யுவர் ஆர்குமெண்ட். ஓகே, இந்த செகண்ட் வேவில் இவ்வளோ பேர் சாகுறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசனே நம்ம ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புவராக இருந்தது, லோ பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. And a policy failure by the economic survey which called for higher public spending, at least 3% of GDP ஹெல்த்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்மளால் அதுவே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். ஆனுவல் பட்ஜெட் இன்க்ளூடட் ராஃப்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத் எக்ஸெட்ரா. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13% ஆஃப் ஜிடிபி ஹெல்த்துக்காகவே டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வேரியஸ் ஸ்கீம்ஸ் வழியாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அது நடக்கலை. அதுக்கு ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்கோன்னு பட்ஜெட்டை சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் மக்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறதுல என்ன ப்ராப்ளம்? பிகாஸ் இதில் அம்மா அப்பா 2 பேருமே கோவிடில் இருந்து ஆர்ஃபன் ஆன குழந்தைங்க இருக்காங்க, சிங்கிள் மதர்ஸ் நிறைய பேர் இறந்துட்டு ஆர்ஃபன் ஆன குழந்தைங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ப்ராப்ளமாக இருக்கும்போது the government could help them அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டாண்ட் இதில் எடுத்திருக்காங்க. IMF analysis of policy responses say early in the pandemic food, fuel, cash transfer to lower income household came to 1.2% of the GDP. Second wave marked by deaths and nationwide closures, இது வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, almost all people இது அஃபெக்ட் பண்ணுச்சு. Home Ministry said that confining solutions to compensations would be narrow.
in no one's case that large direct cash benefits are only good intervention. அதாவது காசு கொடுக்கறது மட்டும்தான் இதில் குட் இன்டர்வென்ஷனாக இருக்க முடியாது. கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், பட் இதுவுமே நம்ம பண்ணி தான் ஆகணும். we should not hesitate to review its tax basket to rely more on the wealthiest டு காம்பன்சேட் தோஸ் ஹவ் பீன் ஹிட் த ஹார்டஸ்ட். அதாவது நம்ம ஆல்ரெடி டேக்ஸ் வந்து யாரெல்லாம் இந்த பேண்டமிக் டைமில் கூட எந்தெந்த இண்டஸ்ட்ரியெலாம் கொஞ்சம் கூட ஹிட்டே ஆகலையோ அந்த இண்டஸ்ட்ரி இல்லைனா பீப்புள் ஹூ மேட் ப்ராஃபிட் அவங்கள டேக்ஸ் பண்ணி யாரெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்து யூஎஸ் ஷுட் ஹவ் பேக்டு ஆஃப்கன் கவர்மெண்ட் மோர் இன்ஸ்டெட் ஆஃப் புஷிங் ஹார்ட் டு எங்கேஜ் த தாலிபான். இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப் சொல்லியிருந்த அதே டெட்லைன் செப்டம்பர் 11, 2021 த நெவர் எண்டிங் வார் ஆஃப் யூஎஸ் இன் ஆப்கானிஸ்தான் இது வந்து முடிஞ்சிடும், யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து ஆப்கான்லேருந்து வெளியில் போயிடும் அப்படிங்கிறத ஒரு ப்ராமிஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இந்த ஆத்தர் என்ன ஒரு வேலிடான கொஷின் கேட்குறாரு அப்படின்னா, நம்ம ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஏன் வந்து டெரர் இல்லைனா மற்றவங்கள பயமுறுத்துறது இல்லை வயலன்ஸ் இதை ஹேண்டில் பண்ணுற ஒரு குரூப் இஸ் தாலிபான், ஏன் அந்த குரூப்புக்கு நம்ம லெஜிட்டிமசி கொடுக்கணும்? இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்போவுமே வந்து டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது. ஆனால் யூஎஸ் இட் இஸ் புஷிங் மோர் டுவர்ட்ஸ் சரி தாலிபானில் யாராவது டேபிளுக்கு வாங்க நம்ம பேசலாம், வில் கம் டு அன் அக்ரிமெண்ட். அந்த மாதிரி ஏன் ஒரு டெரரை யூஸ் பண்ணுற ஒரு குரூப் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோ இல்லையோ டெரரை ஒரு டூலாக யூஸ் பண்ணுற குரூப், அதாவது who seized பவர் via violence அவங்களுக்கு நம்ம ஏன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்கணும், இல்லைனா ஏன் அவங்கள நம்ம அக்னாலேஜ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு யூஎஸ் நினச்சிருந்தா அந்த கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தாலிபானை என்ன சொல்கிறது ஓரளவுக்கு மூவ் பண்ணியிருக்கலாம். தோ தட் wouldn't have been possible பிகாஸ் அதுதான் இவ்வளோ நாள் பண்ண ட்ரை பண்ணோம். பட் இருந்தாலுமே we could have managed to fight, we could have taken back the territories that were occupied by Taliban. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஏன் நம்ம இதை விட்டுட்டோம், ஏன் யூஎஸ் விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு வேலிடான கொஷின் கேட்குறாங்க. Had the US played consistently strong hand supporting the Afghan government instead of pushing as hard it did to engage the Taliban, it might have delayed Washington exit plans and provided and pushed more harder grip over Taliban. அதாவது நம்ம வந்து இன்னும் ஹார்ட் கோராக நம்ம ஆப்கான் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவோம், தாலிபான் சப்போர்ட்டே பண்ண மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் யூஎஸ் எடுத்திருந்தா ஒருவேளை இந்த எக்ஸிட் பிளானும் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது அண்ட் தாலிபானும் ஓரளவுக்கு நம்ம க்ரஷ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போது we have led to a Taliban-centric religious council that sets overall governance based on Islamic law. It permits semi-autonomous executive government. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டே வச்சுருந்துருக்கலாமே, யூஎஸ் ஏன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டான்ஸ் எடுக்கல அப்படிங்கிறது தான் இதில் கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது இந்தியாஸ் வேக்சின் பாலிசி நீட்ஸ் கிளாரிட்டி. இதுலேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட வேக்சின் பாலிசி சென்டர் இப்போது ஃப்ரேம் பண்ணியிருக்குது. லைக் இவ்வளோ வந்து 75% வந்து ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்கணும், மீதி 20% வந்து பப்ளிக்கு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு தரணும், அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் அதை வந்து இந்தந்த விலையில் விற்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். while Covishield and Covaxin are supplied to central government at 150 rupees, private marketல it is 780 rupees for Covishield, Covaxinக்கு 1410 rupees, Sputnik vaccine 1150 கிட்ட. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வேக்சின் பாலிசி வைக்கிறதுனால will it help people, அதாவது காசு இருக்கவங்க எல்லாருமே போய் ப்ரைவேட் செக்டார்லேயே போட்டுப்பாங்க அப்படின்னு நம்ம இதை அஸ்யூம் பண்ணுறது முதல்ல கரெக்டாக. அதே மாதிரி நம்ம மார்க்கெட்டை முதல்ல இப்படி மேனிப்புலேட் பண்ணலாமா? 150 rupees எங்கே இருக்குது, 1500 எங்கே இருக்குது, இல்லை 1100 தான் எங்கே இருக்குது, எதுக்கு இப்படி நம்ம மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணணும்? இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல காசு இருக்கவங்களே அங்கே போய் போட்டுப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? வாட் இஃப் தே கம் டு த பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அண்ட் தென் தே புட், முதல்ல ஒரு கவர்மெண்ட் எங்ககிட்ட காசு இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், காசு இருக்கவங்க நீங்களாக போய் போட்டுக்கோங்க அப்படின்னு முதல்ல சிட்டிசன்ஸை அப்படி பிரிக்கிறது கரெக்டாக? அது அப்படின்னு நிறைய ரொம்ப வேலிடான கொஷின்ஸ் எல்லாம் இந்த ஆர்டிக்கலில் கேட்டிருக்காங்க. அகெயின் நம்ம பார்த்த அதே வேக்சின் பாலிசி இன்னமுமே வேறு ஐடியாஸில் இதை எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் திஸ் ஆர்டிக்கல், திஸ் ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஓகே, டுவர்ட்ஸ் அ மோர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக இதை யூபிஎஸ்சியில் உங்கள் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு ரொம்ப வேலிடான கொஷின். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
டிரெக்ட் டாக்ஸஸ் இருக்குல்ல, அதாவது விச் கம் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் அண்ட் கார்பரேட் டேக்ஸ். ஏன் இந்த டிரெக்ட் டாக்ஸஸை ஸ்டேட்ஸே கலெக்ட் பண்ணக்கூடாது? அதாவது இந்த டிரெக்ட் டாக்ஸஸ் எல்லாம் சென்டர் கலெக்ட் பண்ணி சென்டர் அதுலேருந்து 42% மட்டும் 41%, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிஞ்சதுனால 41% மட்டும். இந்த மாதிரி ஏன் சென்டர் பிரித்து கொடுக்கணும்? அந்தந்த ஸ்டேட் எவ்வளோ கலெக்ட் பண்ணுதோ அதை அந்தந்த ஸ்டேட்டே அதை யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன? சென்டர் ஏன் அந்த டேக்ஸில் கலெக்ட் பண்ணணும்? அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. இட் இஸ் one of the very good article. It will helps you, it will surely make you think, ஆமா நம்ம ஏன் இப்படி பண்ணுறது இல்லை அப்படின்னு உங்களுக்கே தோன்ற அளவுக்கு this article is there. In India, direct taxes go direct entirely to the central government. Central government will distribute 41% of the gross tax revenues to union territories and states. Okay, USல the federal government distributes 15% of its revenues. ஆனால் ஸ்டேட்டுமே அங்கே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி சென்ட்ரல் கவர்மெண்ட் டஸ் நாட் மீட் த 41% டார்கெட். ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கு வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து நீங்கள் 41% கொடுக்கணுன்னு. ஆனால் மோஸ்ட்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் டஸ் நாட் டூ திஸ். அது இல்லாமல் செஸ் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, எஜுகேஷன் செஸ், கிருஷி செஸ், அப்புறம் வந்து கேரளாவில் ஃப்ளட்ஸ் வந்ததுக்காக அதுக்கு செஸ். இந்த செஸ் எல்லாம் இட் வில் பி கலெக்டட் பை த சென்டர் அண்ட் இட் வில் பி ரீடைன்ட் பை த சென்டர். ஸ்டேட்டுக்கு இதை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ பெட்ரோல் மேலே, அது மேலே, இது அந்த மாதிரி நிறையா விஷயத்து மேலே செஸ் போட்டு அது இல்லாமல் தனியாக சென்டர் கலெக்ட் பண்ணுது. அது இல்லாமல் 41% தான் ஸ்டேட்ஸுக்கு போகுது, மீதி 59% இட் இஸ் ரீடைன் பை த சென்டர். இப்படி எல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர், அட் ஆல் இண்டியா லெவல் த ஸ்டேட்ஸ் கெட் 26% ஆஃப் த டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். Okay, some of the so-called poor states get up to 50% of their total revenue from central government. This gives more economic power to central government and allow ruling parties at the center to use these funds to their advantage. சென்டரில் ஒரு பார்ட்டி இருக்குது, ஆனால் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் பார்ட்டி இருக்குன்னா சென்டர் நினச்சாதான் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும். இப்போது அவங்க ஏதாவது இஃப் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஆல்ட்ரேஷன் ஆர் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா they can punish these states by not releasing the funds. இந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்டானமி நம்ம ஏன் ஸ்டேட்ஸ் சென்டருக்கு கொடுக்கணுங்கிறது தான் இவரோட கொஷின். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ரீஜனல் டிஸ்பாரிட்டி. மகாராஷ்டிரா, டெல்லி அண்ட் கர்நாடகா கான்ட்ரிபியூட் டு லயன்ஸ் ஷேர் ஆஃப் டாக்ஸஸ். இவங்க வந்து மகாராஷ்டிரா இதெல்லாம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஏரியாஸ் ஸ்டேட்ஸ். ஓகேயா, இவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டேக்ஸ் இவங்க தான் தராங்க. தீஸ் 3 regions along with தமிழ்நாடு, நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு, குஜராத் contribute to 72% of the tax revenue. ஓகேயா, நான் டேக்ஸ் ரெவென்யூ சென்டருக்கு இந்த 5 ஸ்டேட் மூலியமாக மட்டுமே 72% போகுது. ஆனால் உத்தரப்பிரதேஷ் வித் த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் contribute only 3%. 3%னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து நமக்கு சென்ட்ரல் டேக்ஸ் ரெவென்யூ வருது. இட் ஹாஸ் ஹையஸ்ட் பாப்புலேஷன். ஆனால் திரும்ப அந்த 42% எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும்போது இட் கெட்ஸ் ஓவர் 17% ஆஃப் த ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூட்டட். Revenue distribution is based on complex consideration like population, poverty level. அந்த ஸ்டேட் டெவலப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, அண்ட் அந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் அதிகம், அவங்க ஃபேமிலி பிளானிங் அது இதுன்னு சதர்ன் ஸ்டேட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி அவங்க அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம அப்போலேருந்தே 1 family 2 child, 1 family 2 child இதெல்லாம் ஃபேமிலி என்ன ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் ஃபேமிலி பிளானிங் அவேர்னஸ்லாம் நல்லா க்ரியேட் பண்ணதுனால நமக்கு பாப்புலேஷன் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அதுக்காக நம்மளை ஃபைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஃபார் எவ்ரி 100 rupees கான்ட்ரிபியூட்டட், சதர்ன் ஸ்டேட்ஸ் கெட் ஒன்லி அபவுட் 51%, whereas Bihar gets 200%. பிகாஸ் அது இன்னும் டெவலப் ஆகலை. பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் இந்த ஸ்டேட்ஸ், இந்த பிமாரு ஸ்டேட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகலை. அதனால இவங்களுக்கு நம்ம நிறையா ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து என்ன சொல்கிறது, இங்கேருந்து வாங்கி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. த பாப்புலேஷன் க்ரோத் ரேட்ஸ் இன் சவுத் ஹவ் கம் டவுன் டு நியர் 0, whereas the population in central and north India continues to grow. Therefore this cross subsidy அவங்க கிட்டேருந்து வாங்கி இவங்களுக்கு கம்மி காசில் கொடுக்குறது. அதாவது யார் உழைக்கிறாங்களோ, யார் ஆக்சுவலாக கவர்மெண்ட் பாலிசிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்கள ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. Meanwhile, job seekers and those looking for higher quality educations are flocking to the south. Political power is concentrated in the north because there are more Lok Sabha seats. Obviously, Uttar Pradesh is one of the largest state. Uttar Pradesh largest state. So, அங்கே நிறையா என்ன சொல்கிறது, நிறையா லோக் சபா சீட்ஸ் இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன்லாம் நார்த் இந்தியாவில் தான் இருக்குது, சவுத் இந்தியாவில் இல்லை. The number of seats each state will be revised in 2026 based on the population. அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து இன்னும் 1971 சென்சஸ் ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ நமக்கு நிறையா சீட்ஸ் இருக்குது, 249 தொகுதிகள் இருக்குது. ஓகேயா,
அப்படி இருக்கும்போது இது இன்னும் குறையும். பாப்புலேஷன் இன்னும் ரிவைஸ் பண்ணாங்கன்னா நம்ம தமிழ்நாடுலாம் பயங்கரமாக ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் இன்னமுமே நமக்கு பாப்புலேஷன் குறையும். ஸோ த பீரியாடிக் அட்டெம்ப்ட்ஸ் டு டிக்ளேர் ஹிந்தி அஸ் அ நேஷனல் லாங்குவேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி பாப்புலேஷன் வைஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸை குறைப்போன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ப்ராப்ளம். One step would be to provide greater economic power to the states. ஸ்டேட் எவ்வளோக்கு எவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ தே கேன் கலெக்ட் டேக்ஸ் அண்ட் அந்த ஸ்டேட்டோட பெனிஃபிட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா டேக்ஸ் கலெக்ட் பண்ணி திரும்ப சென்டர் கிட்ட போயிட்டு அது வரும்போது நமக்கு 51 ரூபா தான் கிடைக்குது. இதுக்கு பதிலாக 100 ரூபா கலெக்ட் பண்ணி அந்த 100 ரூபா டேக்ஸையும் சென்டர் அந்த ஸ்டேட்டே யூஸ் பண்ணால் இன்னும் அந்த ஸ்டேட்டோட க்ரோத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரீஜனல் டிஃப்ரென்சஸ் லெட் டு வயலன்ஸ் இன் யூகோஸ்லோவியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தான், இதெல்லாம் வேர்ல்டு ஓவர் நம்ம இதை நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவில் வராத அளவுக்கு வி ஹவ் டு ஸ்டாப் இட். ரீஜனல் பிகாஸ் சதர்ன் ஸ்டேட் பயங்கரமாக உழைச்சி இவ்வளோ டேக்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணி திரும்ப கிடைக்கிறது என்னவோ கம்மியாக தான், அதே மாதிரி ஃபோக்கஸுமே கம்மியாக தான். அப்படி இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன் இஸ் இது கொஞ்ச நாள் இது வயலன்ஸாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. India's hard-won independence and unity needs to be preserved. A transition to a more federal structure will allow the center to focus on external threats instead of internal decisions. ஸோ இந்த ஃபினான்ஸு சென்டர் கிட்டேயே எல்லா பவரும் இருக்கிறதுனால தானே ப்ராப்ளம். இதுவே ஸ்டேட் கிட்ட அந்த பவர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன் இஸ் சென்டர் வந்து எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸு, டிப்ளமசி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், நெய்பர்ஹுட் ப்ராப்ளம்ஸ் இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு இந்த இன்டர்னல் ரேபிள்ஸ் எல்லாம் ஸ்டேட் கேன் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். இந்த ஐடியாவை நம்ம ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல், ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஓகே, அடுத்து வந்து திஸ் இஸ் அபவுட் வேக்சினேஷன். இப்போ வந்து டோசஸ் ஆஃப் வேக்சின்ஸ் அட்மினிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் எக்ஸாம்குள்ளே திஸ் ஃபிகர் வில் ஷியோர்லி பி சேஞ்சிங். ஓகே, அடுத்து கேஸ் டு டீக்ரிமினலைஸ் சூசைட். இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். இந்தியா ஹாஸ் ஹையஸ்ட் சூசைட் ரேட் இன் சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியன் ரீஜன் ஆஸ் பர் WHO. ஓகேயா, கிட்டத்தட்ட 2018 மட்டும் 1.3 lakh கேசஸ் ஆஃப் சூசைட்ஸ் இருக்குது அக்கார்டிங் டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. ரேட் ஆஃப் சூசைட் 2017 9.9 இருந்தது, இப்போ 10.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது we know section 309 of IPC what it dictates is சூசைட் யாராவது அட்டெம்ப்ட் பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு தப்பு, அதுவே க்ரைம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முதல்ல சூசைட் யார் அட்டெம்ப்ட் பண்ணுவா? யாரெல்லாம் மென்டல் ட்ராமாவோ, யாருக்கெல்லாம் இல்னஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப முடியலையோ, யார் ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டாங்களோ, லைஃப் மேலேயே ஒரு வெறுப்பு வந்து இருக்காங்களோ, அவங்க தான் சூசைட் அட்டெம்ப்டே ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்கணுமே தவிர நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அதாவது அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்குது IPC செக்ஷன் படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் அ டேர்ம் which may extend up to 1 year or fine. India has retained much of the colonial legacy in its அதாவது நம்ம இன்னமுமே வந்து பிரிட்டிஷர்ஸ் டைமில் இருந்த நிறைய லாஸ் அப்படியே ரீட்டைன் பண்ணுறோம். செடிஷனாக இருக்கட்டும், இந்த கிரிமினலைசிங் சூசைடாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஆனால் இது இந்த ஆக்ட் சூசைட் ஆக்ட் அப்படின்னு 1961 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சூசைட் பண்ணுறது ஒரு க்ரைம் அப்படின்னு இருந்ததை மாற்றிட்டாங்க. ஆனால் இந்தியா அதை இன்னும் மாற்றலை. நம்ம 1972 அதை மாற்ற ட்ரை பண்ணோம், பட் லோக்சபா டிசால்வ் ஆனதுனால அந்த பில் பாஸே ஆகலை. 2 விதமாக இதை மக்கள் சொல்கிறாங்க. ஆமாம், ஒருத்தவங்களோட உயிரை அவங்களே பறிச்சுக்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு உரிமையே கிடையாது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? ரைட் டு லைஃப் அண்ட் என்ன சொல்ல ரைட் டு லைஃப் அண்ட் நேச்சுரல் ரைட் எம்பாடிட் இன் ஆர்டிகல் 21. ஓகேயா, ஆனால் சூசைட் அப்படிங்கிறது ஒரு அன்நேச்சுரல் டெர்மினேஷன் ஆஃப் லைஃப். ஓகேயா, இது நம்ம ஒரு க்ரைம்னு சொல்லலை அப்படின்னா மெனி பீப்புள் தேல் பி என்ன சொல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம்கே நாளைக்கு மக்களுக்கு டாலரன்ஸ் இல்லாமல் இருந்து அந்த ரைட் டு லைஃப்ங்கிற கான்செப்ட் எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் தோஸ் ஹூ ஆர்கியூ தட் த ஆக்ட் ஆஃப் அட்டெம்ப்டிங் சூசைட் ஷுட் நாட் பி கிரிமினலைஸ்ட், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுதான் நமக்கு தெரியும். யாராவது ஒருத்தவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குதுன்னு நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், உங்களுக்கு பேச பிடிக்காமல் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன் ஆர் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது உங்களுக்கு அசோசியேஷனில் சேராமல் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கும் மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ரைட் டு லிவ் ஆர் ரைட் டு நாட் டு பி ஃபோர்ஸ்டு டு லிவ், அதாவது நீ சூசைட் பண்ணனா உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வாழ வைக்கிறதுமே தப்பு தானே அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ ஓவர் தீஸ் இயர்ஸ் in 2017 Parliament passed the Mental Health Care Act. Notwithstanding anything contained in section 309, any person who attempts to commit suicide shall be presumed
unless proved otherwise to have severe stress and shall not be tried and punished under the said code. However, this law applies only to those suffering from mental illness. அதாவது இந்த law என்ன அசியூம் பண்ணிக்குது அப்படின்னா somebody should be under great amount of stress to commit suicide அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இந்த சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்? இல்லைங்க அவர் ஜாலியாக தான் இருந்தார், வேணும்னே சூசைட் கமிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா then he'll be punished. We have to shift from penalizing attempts to suicide to making such cases medico-legal ones. அதாவது இப்போ யாராவது மனநலம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இவங்களுக்கு ரெகுலர் கவுன்சிலிங், சைக்காட்ரிக் கேர் அந்த மாதிரி கொடுக்கணும். தட் இஸ் வாட் ஹேஸ் டு பி டன் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஜஸ்ட். திஸ் ஆர்டிக்கல் ஆல்சோ ஹஸ் ஹை ரிலவன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப பர்னிங் இஷ்யூஸ். சூசைட் பண்ணுறது கரெக்டாக தப்பா? அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டேட்ஸே டேக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கரெக்டாக தப்பா? அப்புறம் வந்து இந்தியாவோட ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண வேக்சின் பாலிசியில் இருக்க கிளாரிட்டி போதுமா போதாதா? 75% ஸ்டேட்ஸை 25% ப்ரைவேட் செக்டாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கரெக்டாக தப்பா? இது எல்லாமே ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக யூ நீட் டு ஹாவ் ஒப்பீனியன். நீங்கள் ஒன்று இந்த சைட் சப்போர்ட் பண்ணணும், இல்லைனா அந்த சைட் சப்போர்ட் பண்ணணும். இந்த சைட் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ நீட் டு ஹாவ் ஃபியூ வேலிட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய வெரி வெரி பாசிபிள் கொஷின்ஸ். ஓகே, so that's all for today's editorial. I hope we have covered all the important points. I would advise you to kindly read this highlighted portions. You can find this highlighted PDF in our blog. The link will be given in the description box below. So என்னதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே unless until you sit and study, நீங்கள் படிக்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இதை உட்காந்து படிக்கும் போது தான் உங்கள் வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு எழுதுகிற ஸ்பீட் வரும், பாயிண்ட்ஸ் கிடைக்கும், உங்கள் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். ஓகே, so don't feel lazy to read this highlighted portion itself because already we have simplified your job. Okay, so tune in tomorrow for tomorrow's editorial. That's all for today. Okay, thank you.